الله سبحانه وتعالى بمحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العظيم. عن ابي الدرداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سره أن يبسط له في رزقه ويحسن له في أثره فليبر والديه وليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் ஸலாமினும் ஈடேற்றும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களை ஆர்வமாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் வரையில் வரக்கூடிய முக்கியமான ஆண்கள், பெண்கள் அனைவரும் இருக்கிறார்கள். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதிலே அத்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வை அஞ்சி தக்வாஸில் வாழ்ந்து கொள்ளுமாறு உலகம் எனக்கும் அப்பாதுகளுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அசாதாரண சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பணவீக்கத்தின் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் தருவாயில் இலங்கை திருநாட்டில் வாழக்கூடிய நாம் பலவிதமான சோதனைகளுக்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் நாளாக முகம் கொடுத்து கொண்டு வருவது நாம் அறிந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான உலக தேவைகளை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய தனி வாழ்க்கைக்குரிய தேவையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கைக்குரிய தேவையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கைக்குரிய தேவையாக இருக்கலாம். பலவிதமான தேவைகளோடு மனிதன் வாழுகிறான். அதற்காக வெளிரங்கமான ஒரு சில முயற்சிகளையும் செய்கிறார். சிலர் வியாபாரம் செய்கிறார்கள், சிலர் விவசாயம் செய்கிறார்கள், சிலர் தொழிலீட்டு முறையை கையாளுகிறார்கள். ஒவ்வொரு விதத்தில் தனது குடும்பத்தை கட்டி காப்பதற்காக, தனது பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் சொல்கிறேன், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தல் உம்மத்தல் லதி ததஉஹா ஃபீஹா, நீ உனது மனைவியுடைய வாயிலே வைக்கக்கூடிய ஒரு உணவு கவலமாக இருந்தாலும் சரி, அந்த உணவு கவலத்துக்கும் உனக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கிறது. நாம் நமது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம், நாம் அயராதே இரவு பகலாக உழைத்து நமது பிள்ளைகளுக்காக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம், மேலும் அவர்களுக்கு தேவையான உலக தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கென அல்லாஹ் நமக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு பேரக்கமான முயற்சியில் உங்களில் பலரும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் பலதரப்பட்ட வியாபாரங்களில், பலதரப்பட்ட தொழில் முறைகளில், பலதரப்பட்ட பொருளீட்டு முறைகளை கையாளக்கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவருக்கென ஒரு துறையை கண்டு அவருக்கென அதிலே முதலீடு செய்து அதில் அவர் முதலீட்டு அவர் லாபங்களை அடைந்து சில சந்தர்ப்பங்களில் நட்டங்களையும் அடைந்து வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு வெளிரங்கமான முயற்சி. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் சமமானவர். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கென நமது ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சில மறைமுகமான திறவுகோல்களை வைத்திருக்கின்றன. மஃபாத்திஹுர் ரிஸ்க் என்பதாக சொல்வார்கள். ரிஸ்குடைய திறவுகோல்கள் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்றன. உங்களுக்கு வெளிரங்கமான எந்த முயற்சி இருக்கிறதோ அதை செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உள்ரங்கமான சில திறவுகோல்களையும் உங்களது ரிஸ்கை அபிவிருத்தி செய்து பரக்கத்து செய்து உங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பல இரகசிய முறைகளை அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதில் சிலதை நாம் கூறலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாக அல்லாஹ் அந்த ரிஸ்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மறைமுகமான வாயில்களில் அபிவிருத்தியாக பரக்கத்தாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய முதலாவது திறவுகோல் எது தெரியுமா? இஸ்திக்ஃபார், தௌபா. இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ முயற்சி
மூலமாக அல்லாஹ் எனக்கு எழுதின ரிஸ்கா அல்லாஹ் பரக்கத்தாக, எனது வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பரக்கத்தாக செழிப்பாக ஆட்டி வைக்கிறார். முக்கியமானவர்கள் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை கூறும் பொழுது அதற்கு நபி அவர்கள் தனது கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள், ஃபகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களது இரட்சகன் அல்லாஹ்வை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் பாவம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்ன தெரியுமா? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் தொடரான மழையை, பரக்கத்தான மழையை, பூமியிலே செழிப்பை உண்டு பண்ணக்கூடிய மழையை அல்லாஹ் தொடராக உங்களுக்கு அனுப்புவான். இரண்டாவது பலன் என்ன தெரியுமா? வயுக்திதுக்கும் பிஅம்வால். உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவான். உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வபனீன். உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா? அந்த பிள்ளை பாக்கியத்தை இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத். மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் தோட்டம் தோப்புகளை அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. உங்களுக்கு என பல நதிகளை அல்லாஹ் ஓட விடுவான் என்பதாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திக்ஃபாருடைய பலன் தான் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டிய ரிஸ்கை, எங்களுக்கு தர வேண்டிய இரண்டத்தை அல்லாஹ் பரக்கத்தாக அபிவிருத்தி அடைந்ததாக செழிப்பான முறையில், சிறந்த முறையில் அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். இது நான் கூறக்கூடிய ஒன்றோ, முன்னோர்கள் கூறிய ஒன்றோ, நபிமார்கள் கூறிய ஒன்றோ அல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இந்த விதமான பரக்கத்துகளை அபிவிருத்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். நபியவர்கள் சொல்கிறார்கள், வைனில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபி யௌமி அத்தமரா. நான் அல்லாஹ்விடத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அதன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தனது கூட்டத்தார்களை பார்த்து, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க பாவ மீட்சி பெறுங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா கேளுங்க. யுமத்திஅக்கும் மதாஅன் ஹஸனா. யுமத்திஅக்கும் மதாஅன் ஹஸனா. அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை தருவார். நீங்க சிறப்பாக வாழ்வீங்க, கண்ணியமாக வாழ்வீங்க. 4 காசு இல்லாம நடுத்தருள் இறக்க மாட்டீங்க. 4 பணம் இல்லாம நடுத்தருள் அல்லாஹ் உங்களை இறக்க மாட்டான். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாதா, அல்லாஹ் சத்தியம் நிச்சயம் சொல்லிவிட்டான். யுமத்திஅக்கும், உங்களை கண்குளிர்ச்சியாக நான் வாழ வைப்பேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிமிடத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான், வயஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வா. வயஸிதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆளுமையை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை தருவான். உங்களது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமையை, உங்களது ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமையை, உங்களது தேசத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இஸ்திக்ஃபார் செய்து பாவம் மீட்சி பெற்றுக்கோங்க. அன்று கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல கஷ்டம், பஞ்சம், வறட்சி ஏற்பட்டிருந்தது மதீனா முனவ்வராவில். அதற்கு கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். மிம்பர் மேடைக்கு ஏறினார்கள், ஏறி ஹுத்பா பிரசங்கம் செய்தார்கள். இஸ்திஸ்காவுடைய கொள்கையை நிறைவேற்றினார்கள். அந்த ஹுத்பா பிரசங்கத்திலே அவர்கள் பாவ மீட்சி பெற்றார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக என்ற பிரார்த்தனைதான் அவருடைய ஹுத்பா பிரசங்கத்திலே இருந்தது. அவர்கள் ஒரு வார்த்தையேனும், யா அல்லாஹ், மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், மழை இல்லாமல் சஞ்சலப்படுகிறோம், பயிர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன, வறட்சியான ஒரு காலத்திலே வாழ்கிறோம், நீ செழிப்பை உண்டாக்கி இருப்பதாக துஆ செய்தோம். யா அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சிடு, பாவத்தை மன்னிச்சிடு கேட்டாங்க. இறங்கினாங்க சஹாபாக்கள். ஹுத்பா முடிந்து அமீருல் முஃமினீனோட போய் கேட்கிறாங்க, மழை வேண்டி தானே சொல்லுவோம், நீங்க ஒரு துவாவாறு மழைக்காக கேட்கலை. சொன்னாங்க, எந்த நட்சத்திரத்தை குடித்தால் மழை தவறாதோ அந்த நட்சத்திரத்தை நான் குடித்து விட்டேன். அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்தால் பாவ மன்னிப்பு செய்து அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்க பெற்றால் மழை தானாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தானாக வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபிஊன்களில் மிகப்பெரும் தாபிஊன், சய்யித் தலைவர் அவர். இவர்களிடத்தில் பலர் வருவார்கள், கேள்விகளை கேட்பார்கள், அதற்கான பதில்களை இவர்கள் கொடுப்பார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார், தமது ஊர்ல மழை இல்லாமல் இருக்கின்றது, தோட்டத்தில் மழை இல்லாமல் இருக்கிறது, நாம் என்ன செய்ய என்று கேட்க இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொல்லிக் கொடுத்து அனுப்பினார். இன்னொருவர் வருகிறார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொல்லி அனுப்பினார். இன்னொருவர் வருகிறார், எனது வியாபாரத்தில் நான் பங்குபட்டாகி கொண்டு செல்கிறேன், பொருளாதாரம் நஷ்டமடைந்து கொண்டிருக்கின்றன, நான் என்ன செய்ய என்று கேட்டார்கள். இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொன்னார்.
இதை பார்த்துக் கொண்டிருந்த ஹசன் பஸ்ரி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ரபீ இப்னு சுபைஹ் என்று சொல்லக்கூடியவர், மாறாக எல்லாரும் ஒரே பதில் கொடுத்தீங்க, என்ன காரணம்? குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினாங்க. ஃபகுல் தஸ்தக்பிரு ரப்பக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 3 நோய்க்கும் நிவாரணம் இஸ்திக்ஃபார். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, யுர்சிலு ஸமா அலைக்கும் பித்ரார், தொடரான மழையை நான் உங்களுக்கு அனுப்புவேன். வயம்தகுக்கும் பிஅமால், செல்வத்துல வாழ்வாதாரத்துல அபிவிருத்தி ஏற்படுத்து, பொருளாதாரத்தை உங்களுக்கு கட்டி எழுப்புவதற்கு நான் உதவி செய்வேன். பிள்ளைகள் இல்லையா நபனி, அல்லாஹ் சொல்கிறான், நான் குழந்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நான் குர்ஆனை கொண்டுதான் உதவி கொடுப்பேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பாவ முயற்சி வருவது, இஸ்திக்ஃபார் செய்வது நமது வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு, நமது இரண்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு பிரதானமான அம்சமாக இருக்கிறது. நாம் நமது தொழிலை செய்து கொண்டு, நமது வியாபாரத்தை புரிந்து கொண்டு, நாம் ஒரு ஆட்டா ஓட்டுநராக இருக்கலாம், அல்லது நான் ஒரு சாரதியாக, இன்னும் உள்ள ஒரு தொழிலாளியாக, அல்லது முதலாளியாக எவ்வாறாக இருந்தால் எனது நாவுக்கு வேலை இஸ்திக்ஃபார், எனது நாவுக்கு வேலை இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து போற நேரத்துல ஒரு மனிதர் போய் அவரிடத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, எனக்கு பில்ல பாக்கியம் இல்லாமல் இருக்குது, செல்வம் நிறைந்திருக்கு, பரக்கத்தான செல்வம் இருக்கு, பணக்காரனாக இருக்குது, பில்ல பாக்கியம் இல்லை, என்ன செய்யும்? ஹஸன் ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தொடராக ஒரு நாளைக்கு 800 தடவை இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்தார். வரலாறு பேசுகிறது, இறுதி காலங்களில் தொடராக அல்லாஹ் 10 ஆண் குழந்தைகள் அவருக்கு நசீபாக்கினார். பிற்காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஹஸனுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் ஏதோ சொன்னாரு, உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைச்சிச்சு, எதை வச்சு கேட்டீங்களா? இல்ல கேட்கல. மறுபடியும் ஹஸன் வந்தா, எதை வச்சு சொன்னதாக கேளுங்க. ஹஸன் ரலியல்லாஹு மறுபடியும் மதீனாவுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வந்தபோது கேட்டார்கள். கேட்டபோது சொன்னாங்க, வயுதீதுகும் பிஅம்வாலில் வபனி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இஸ்திக்ஃபார் செஞ்சா நான் உள்ள தருவேன். அதிகமானவர்களுக்கு உள்ள தேவையும், அதிகமானவர்களுக்கு உள்ள ஒரு ஆழமும், இல்லை இல்லாதவர்களுக்கு இல்லை. உலகத்துல கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் குழந்தை பாக்கியம். அது கிடைக்காமல் இருந்தாலும் நான் ஒரு பாக்கியவாளி யாரும் நினைச்சு கொள்ளாது. அல்லாஹ் அதோட ஹிக்மத்தை வைத்திருப்பான். அல்லாஹ் உங்களுக்கு அது ஒரு பல நலவுகளை வைத்து மறைத்து வைத்திருப்பான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அந்த நலவை அடைந்து கொள்ளும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இரகசியமான நமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப, நமது இடத்தை அபிவிருத்தியாக பெற்றுக்கொள்ள ஒரு மறைமுகமான திறவுகோல் தான் இரண்டாவது தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது. குர்ஆன் பேசுகிறது, மையத்தமில்லாத யார் தக்வா செய்து வாழ்வீர்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, அவருக்குள்ள கஷ்டம் எல்லாத்தையும் நான் நீக்கி விடுவேன். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைச்சு கூட பார்க்க இயலாத அளவுக்கு அல்லாஹ் இதே வார்த்தையை சொல்றார். நீங்க நினைச்ச மாட்டீங்க, நான் நினைக்கக்கூடிய இல்லப்பா, இவ்வளவு பெரிய லாபம் இதுல வரும். சிலதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, உங்களோட கேபிட்டல் ஆக குறைவாக இருக்கும், ஆனா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் பன்மடங்காக இருக்கும். வெளியே சொல்ல மாட்டீங்க, உள்ள தாள உள்ளுக்குள்ளுக்கு நினைச்சு கொள்வீங்க, நான் நினைக்கவே இல்லை, சின்ன ஒரு விஷயம் கையை போட்டேன், அல்லாஹ் எனக்கு அள்ளி அள்ளி தந்தான். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் அவ்வாறு தந்திருப்பான். நாம் நன்றி கெட்டவனாக இருந்திருக்கலாமே ஒழிய அல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்க மாட்டோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், தக்வாவை இறையச்சத்தை கையாளுங்க, கடைபிடிங்க, அல்லாஹ்வை பயந்து வாழுங்க. நீங்க நினைக்காத போது நான் உங்களுக்கு உணவளிப்பேன். ரிஸ்க் சொல்லப்படுவது உணவு மட்டுமல்ல, துன்யாவினுடைய முழு தேவைகளையும் நான் நிவர்த்தி செய்வேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்த லா யஹரமு ரிஸ்க பித்தன்பி யுஸிபு, ஒரு அடியான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க அவன் தடுத்துக் கொள்கிறான், அவன் அதை கொண்டு பேர் எடுக்கப்படுகிறான். எதன் மூலமாக? அவன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, அவன் விடக்கூடிய தொழுகையின் மூலமாக, அவன் விடக்கூடிய சுபகுடைய தொழுகையின் மூலமாக, புகருடைய தொழுகையின் மூலமாக, அசர் மக்ரிப் இஷாவினுடைய தொழுகையின் மூலமாக அவனுக்கு வர இருக்கக்கூடிய ரிஸ்கை அவன் தடுத்துக் கொள்கிறான். 4 நேரம் தொழக்கூடிய பல முஸ்லிம்கள் இருக்கிறார். 4 நேரம் தொழுக சுபம் பிரச்சனை இல்லை, மற்ற 4 நேரமும் சஃபருக்கு தொடர்புடையவங்க இருக்கிறாங்க. சுபமுடைய தொழுக 5:40 ஒரு சஃபு தான் இருக்குது. கோவிலுக்கு பின்னால பல பிரச்சனைகள், பல இன்னல்களுக்கு மத்தியில் பள்ளி வாயில்கள் திறக்கப்பட்டும், நிர்வாகங்கள் பல சவால்களுக்கு மத்தியில் எங்களை இவ்வாறு அமர வைத்து இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டு வரக்கூடிய அரசியல் மட்டத்தில், அதிகார மட்டத்தில் வரக்கூடிய சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுத்துக் கொண்டு நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். ஆனாலும் பள்ளி துறந்து அவர்கள் இருக்கிறார்கள், மாதங்கள் இருக்கிறார்கள், ஆனால் தொழுகைக்கு நாம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கை இதன் மூலமாக தடுக்கிறான்.
நேரத்துக்கு தொழுகிறோம் இல்லை. தொழுகைக்கு நாம் நேரம் குறித்து அல்லாஹ் குறித்து வைத்திருக்கிறார். நாம் ஆனால் தொழுகைக்கு நேரம் குறிக்காமல் இருக்கிறோம். எவ்வேளையிலும் எந்நேரத்திலையும் நினைத்தமாறு தொழலாம் என்பதாக நினைக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நிலையாளர்களே, மூன்றாவதாக அல்லாஹ் நமது இடத்தை, அல்லாஹ் நமது வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பரக்கத்தாக தருவதற்குள்ள திறவுகோல் தான் தவக்குல். முதலாவது இஸ்திக்பார், இரண்டாவது தக்வா, மூணாவது தவக்குல், இறை நம்பிக்கை. من كان اليوم على حالة وغدا على حالة فليعلم أن تدبيره بلاسها. யார் இன்னொரு நிலையில் இருந்து நாளை ஒரு நிலைக்கு மாறுகிறாரோ, அல்லது நேற்று ஒரு நிலையில் இருந்து இன்றைய ஒரு நிலைக்கு மாற இருக்கிறாரோ, அவர் விலகிக் கொள்ளட்டும். அவரை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்று இந்த பள்ளியில் தொழுதவர் இன்று ஜனாசாவாக மையவாடியில் தொழுதாளி கபருடைய அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். நாம் இன்று இருக்கிறோம், இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்வோமா? எங்களுக்கு கேரண்டி இல்லை. அப்ப நாங்க விலகிக் கொள்ளணும். எங்களை கையில் எதுவும் இல்லை. எங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இந்த தவக்குல் யாரிடத்தில் இருக்குது? நபி அவர்கள் அதையும் சொன்னாங்க. لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. நீங்க அல்லாஹ்வின் மீது பறவை நம்பிக்கை வைப்பதை போன்று நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான். உண்மையான தவக்குல், உண்மையான அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டுதல், நம்பிக்கை வைத்தல் உங்களுக்கு உருவாகும் என்றிருந்தால் ஏக ரிஸ்க் அல்லாஹ் கையில் இருக்கு, யாராலும் தடுக்கலாம். இந்த பறவைகள் எப்படி காலையில ஒட்டிய வயிறுடன் பறந்து செல்கின்றன, மாலையில் வீடு திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப வருகின்றன. இந்த பறவைக்கு ரிஸ்க் நான் எப்படி கொடுக்கிறேனோ அப்படி நான் உங்களுக்கு தருவேன். இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வந்தான். காலையில போகும் பொழுது யாரை நம்பி போகுது? அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்குதா? ஏதாவது எங்கேயாவது ப்ராஃபிட் எடுக்க போகுதா? வியாபாரம் பண்ணி மாறுபடி செய்தா? இல்ல. அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க் கலந்திருக்கிறார். அதை எவ்வாறு தேட வேண்டுமோ அவ்வாறு தேடிக்கொண்டு வருகின்றது. அந்த பறவைகளுக்குள்ள தவக்குல் எங்களுக்கு வருகின்றால் அல்லாஹ் சொல்கிறார், அந்த பறவைக்கு ஒட்டிய வயிறுடன் இருக்கக்கூடிய அந்த பறவை மாலையை செல்லும் பொழுது வயிறு நிரம்ப செல்வதை போன்று நான் மாலையில் உங்களை வயிறு நிரம்ப வீட்டு காட்டக்கூடிய உங்களோட வீட்டை செழிப்பாக சிறப்பாக வாழ வேண்டும். நியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான்காவதாக இபாதத். ஹதீஸ் குத்ஸியில் சொல்லப்பட்டிருக்கிறது, யா இபாதி என்னது அடியார்களே, தஃபர்ரகு லிஇபாதத்தி, என்ன சுஜூது செய்யுங்க, என்ன ருக்கூ செய்யுங்க, எனக்காக வேண்டி உட்கார்ந்து துஆ செய்யுங்க, என்னிடத்துல கேளுங்க, எனக்கு நேரம் ஒதுக்குங்க. லிஇபாதத்தி, என்ன வணங்குறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குங்க. அப்ப நான் ரெண்டு வேலை செய்வேன் உங்களுக்கு. அம்ர சத்ரகன, நீங்க எப்பயுமே கஷ்டத்தை பயந்து கொண்டு இருக்கிறீங்க, ஃபக்ர பயந்து கொண்டு இருக்கிறீங்க, நான் லொஸ்டாகி மேலோடு பயந்து இருக்கிறீங்க. நான் உங்களோட உள்ளத்தை செல்வத்தால நிரப்புவேன். வசுத்து ஃபக்ர, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறார் ஹதீஸ் குத்ஸியில, உங்களுக்கு எளிமை வராமல் நான் பாதுகாப்பேன், ஏழ்மை வராமல் பாதுகாப்பேன், ஃபக்ர் பஞ்சம் கஷ்டம் வராமல் நான் உங்களுக்கு பாதுகாப்பேன். உங்களது பஞ்சத்தை, உங்களது கஷ்டத்தை நான் அடைப்பேன் என்பதாக சொல்றார். நிஜமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலத்தின் தேவை இன்றே பணவீக்கத்தின் உச்சகட்டத்தை அடைந்து நாடு எது செய்வது, அதாவது பணத்தை அச்சிடுவதற்குரிய ஏற்பல்களை வாங்குவதற்கு கூட தொடர் இல்லாமல் இருக்கிறது இந்த நாடு. இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த நாட்டுடைய நிலை எவ்வாறு மாறும் என்பது தெரியாது. ஆனால் முஸ்லிம்களாகிய அல்லாஹ்வை ஈமான் கொண்ட கைகளை கொள்ளக்கூடிய நானும் நீங்களும் ஒரு நாளும் இந்த சென்ட்ரல் பேங்கையோ அல்லது இந்த டொலரையோ இந்த பணத்தையோ நம்பி வாழக்கூடியது அல்ல. ஏன் என்றால் அல்லாஹ் பூமியில ஏன் உங்களோட ரிஸ்க வைக்கல, ஏன் உங்களோட ரிஸ்க அல்லாஹ் வைத்திருக்கிறான் வானத்துல. அல்லாஹ் சொல்கிறான், வஃபிஸ்ஸமா யர்ஸுகுக்கும் வஃபிஸ்ஸமா யர்ஸுகுக்கும், உங்களோட ரிஸ்க வானத்துல இருக்குது. வமா துஅதுன். கண்ணியமானவர்களே, யாரும் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உண்மையான முஃமினாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஒருபோதும் இல்லை பசியில் பட்டணியில் போட மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். கண்ணியமானவர்களே, ஐந்தாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வாழ்வாதாரத்தின் பெருமையுள்ள அபிவிருத்தியுடன் செழிப்பாக நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் தான் தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களை முழுதாக செய்வாங்க. அந்த ரெண்டு அமலின் மூலமாகவும் அது கஷ்டத்தை, அது பாவத்தை போக்கிவிடும். எவ்வாறு தெரியுமா?
கொல்லனுடைய கையில் இருக்கக்கூடிய நெருப்பு துருப்பிடித்திருக்கக்கூடிய இருப்புடைய தூவை நெருப்பை பாரு நீக்கும். அவ்வாறு ஹஜ் உம்ராவுடைய அமல்கள் உங்களுடைய பஞ்சத்தை நீக்கிவிடும், உங்களுடைய பாவத்தை அழித்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை வெகு சீக்கிரத்தில் இலகுவாக நாம் தொடர்ந்தும் பலரும் பல வருடங்களாக சென்று கொண்டிருந்தார்கள். அச்சுடியாளர்கள் இருந்தார்கள். நாட்டுடைய அசாதாரண சூழ்நிலை, உலகத்தினுடைய பகிர்ந்தக்கூடிய ஒரு அசாதாரண நிலைமை காரணமாக இதற்கும் இந்த பாக்கியத்துக்கும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மீண்டும் அந்த பாக்கியத்தை அடைய தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக குடும்பங்களை, உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பது. உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் அபிவிருத்தி செய்து தருகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், من سره أن يبسط له في رزقه ويوسع له في أثره فليبر والديه وليصل رحمه. எல்லாருக்கும் உலகத்தில் ரெண்டு ஆசை இருக்கும். நான் கேட்டாலும் அது வாயால சொல்லட்டையும் உள்ளத்துல அவங்களோட ஆசை என்னன்னா, நாங்க எங்களை பேரை பேசி திருமணம் முடித்து வாழ்க்கையும் பார்த்துட்டு தான் போட்டாங்க. அப்படின்னா நீண்ட காலம் வாழணும், நீண்ட காலம் வாழணும். எங்கட பேரன் பேருந்த பிள்ளைகளே பார்த்துட்டு நன்மைங்கிற அளவுக்கு நாங்க வாழணும். இந்த வாழ்க்கையை அவ்வளவு நாள் நீட்டி தரணும். ரெண்டாவது, வாழ்றது மட்டுமல்ல, வரக்கத்தாக வாழணும். அதானே ஆசை. கஷ்டம் இல்லாம, துன்பம் இல்லாம, நோய்களும் இல்லாம, அபிவிருத்தியாக, செழிப்பாக, சிறப்பாக, யாருக்கு கையெழுதி போகாம, 4 காசு பணம் சம்பாதித்து வீடு வாசலோட, வாகன வசதியோட, அதான் எல்லாரும் ஆசை. பொய்யா இது? யாருக்கு கேட்டாலும் சில தம்பி கேட்டால் நானும் சொல்லுவேன். செல்லதாரு சொன்னாங்க, யாருக்கு ஆசையோ செழிப்பாக, சிறப்பாக, அபிவிருத்தியாக வாழணும். நீண்ட காலம் 100 வருஷம் 120 வருஷம் வாழ முடியும். யாருக்கு ஆசையோ 2 விஷயங்களை செய்யப்பா. அப்படியாக சொன்னாங்க, 2 விஷயங்களை செய்யுங்க. உம்மா வாப்பமாதிரி இருப்பாங்க, உம்மா வாப்பமாதிரி இருப்பாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்திக்கோங்க. அவங்களை கண்கலங்க வைக்காதீங்க. அவங்களை காலுக்கு கீழால நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அவங்களை அன்பாக அரவணைங்க. அவங்க வயது போகும் பொழுது எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, அவங்க சின்ன புள்ளைய கூட மாறுறாங்க. பாப்பா அவங்களுக்கு விளங்குது இல்லையான்னு சொல்லாதீங்க, பாப்பா அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கிறாதீங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல கிடைச்ச குழந்தை பாக்கியத்தை போல பெரும் பாக்கியம் தான். எனக்கு உம்மாவில வாப்பாவில நான் இன்னைக்கு கவலைப்படுகிறேன். 2 பேரும் வந்தாயிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறதுக்கா பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு சேவை செய்யுங்க, பணியோட செய்யுங்க. கண்ணியமானவர்களே, உங்களோட தலையை வாரிடுவோம், உங்களோட பாப்போட காலை ஊட்டிடுங்க. உங்களுக்கு பேரும் பேசி இருக்கலாம், உங்களோட பாப்பாவுக்கு செய்யறதுக்கு நீங்க வைக்கப்படாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு செய்யறதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது, உங்களுக்கு தான் கிடைக்குது. பாப்பாவுக்கு உபகாரம் செய்யுங்க, உங்க பாப்பாவுக்கு செதுமை செய்யுங்க. அவங்களோட காசு, அவங்களோட பொக்கெட்ல 5 காசு இருக்காது. என்னத்துக்கு பாப்பா அவங்களுக்கு காசு? நாங்க தானே சாப்பிட தரோம், நாங்க தானே குடிக்க தரோம், நாங்க தானே உடுக்க தரோம், நாங்க தானே மருந்து வாங்கி தரோம். சொல்லாதீங்க. அவங்களுக்கும் ஆசை, உங்களோட பிள்ளைக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்கணும், உங்களோட பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், உங்களோட வீட்டுக்கு ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வரணும். அவங்களுக்கும் ஆசை இருக்கும். மாசம் ஒரு 5000 ரூபாய், 5000 பொக்கெட்டை போட்டு வாப்பாவோட செலவுக்கு வச்சுக்கோங்க. பாப்பாவை கேட்கிறவங்க வைக்காதீங்க, சஞ்சலப்பட வைக்காதீங்க, நிர்பந்திக்க வைக்காதீங்க, கண்டனங்க வைக்காதீங்க. அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 பேருக்கு சொன்னாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சேவை செய்யுங்க. அடுத்ததாக சொன்னாங்க, குடும்பங்களை சேர்ந்து நடங்க. உம்மா வாப்பா, அவங்களோட உம்மா வாப்பா, அவங்களோட சகோதரங்கள், சகோதரங்களோட பிள்ளைகள். உம்மா உம்மோட சகோதரங்கள், அவங்களோட பிள்ளைகள். பாப்பா பாப்போட சகோதரங்கள், அவங்களோட பிள்ளைகள். இதுதான் சிலத்துல் அர்ஹாம், உடல்வாய் ஜனங்கள் என்று சொல்றது. இவங்களை சேர்ந்து நடந்தா ரிஸ்க் தானாக வந்துடும். எங்க வீட்டுல நெருப்பு பத்திடும். அல்லாஹ் ஒரு நாளும் என்ன பட்டணியில போட மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு நாங்க குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும்னா, எங்கட குடும்பம் மிச்ச பேருக்கு தெரிய குடும்பம், மிச்ச பேருக்கு எந்த குடும்பம் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. சொன்னாங்க, தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாம். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறதுக்காக வேண்டி உங்களோட குடும்பம் யார் யார் இருக்கிறான்னு கேட்டு கேட்டு படிச்சுக்கோங்க. பாப்பாட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட கேளுங்க, கூட்டி கொண்டு போங்க, வைத்து அந்த குடும்பத்தோட சேர்ந்து நடங்க. இது உங்களுக்கு கட்டாயம். சொல்றாங்க, ஆக குறைந்தது உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கிறதுல அவங்கள போய் சந்தித்து பேச கிடைக்காத பிரச்சனை இல்லை. உங்களோட துவால அவங்கள சேர்ந்து, அப்ப நீங்க அவங்களோட சேர்ந்து நடந்தவராக ஆகிறீங்க.
இன்றைக்கு தான் சோசியல் மீடியாக்கள் எங்களுக்கு இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, மெசஞ்சர் இருக்குது, போன்ல மெசேஜ் இருக்குது, தொடர்பு வைக்கலாம். நானா தாத்தா மாமா பாப்பம்மா பெரியம்மா மாமி சாட்சி சாச்சா மாமான்னு சொல்லி பேசுறதுக்கு மொபைல் போன் இருக்குது. இதனால சேர்ந்து பேசி உறவாடிக்கோங்க, குடும்பத்துடைய ஒற்றுமையை பலமாக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கில் அபிவிருத்திய பரக்கத்தை தருவார். கண்ணியமானவர்களே, தொடராக நான் இன்னும் பல விடயங்கள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நேரம் நெருங்கியதால் இதனை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எல்லாம் வல்ல நான் அல்லாஹ் நமது ரிஸ்கிலே பரக்கத்தையும் வாழ்வாதாரத்தை கட்டியிருப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்துருவானாக. நமது பாவங்களை மன்னித்து தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயாக, செழிப்பாக சிறப்பாக வாழ வைப்பாயாக.